எல்லா நண்பர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 வருஷம் எல்லாரும் நினைக்கிறீங்க 26ஆம் வருஷம் தொடங்குறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதமும் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படிதானே? ஆம், நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால், நீங்கள் அறிய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள் நண்பர்களே, என்ன என்னுடைய வாழ்க்கையில் 25வது வருஷம் அனுதினமும் ஆஸ்பத்திரி, என்னும் கஷ்டம், மற்றவர்களுடைய அவமானம் தாங்க முடியவில்லை என்று. ஏன்? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதை கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மையும் வந்து சேரும். கவலைப்பட வேண்டாம். அதுதான் இறைவன் சொல்லுகிறார். என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும், அப்போது உங்களுக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும் என்று இறைவன் சொல்லுகிறார். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். அப்பொழுது இன்மைக்குரியதும் வறுமைக்குரியதும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும் என்று சொல்லுகிறார். நீங்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்களா? யாருமே தேவனை தேட மாட்டீர்கள். சில வேளை அதுவும் சுத்த இருதயத்தோடு நீங்கள் தேவனை தேட வேண்டும். நீங்கள் அறக்குறையாக போய் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு எந்த நன்மையும் வராது. உங்களுடைய உடம்பு, நீங்கள் போட்டிருக்க சட்டையில் ஒரு கரை விழுந்து விட்டால் சுத்தப்படுத்தினால் அது மாறி போகிறது. சுத்தப்படுத்தலை என்றால் பக்கத்தில் இருக்க அவன் சொல்லுவான், என்ன சட்டையில் ஒரு அழுக்கு இருக்குது, கரை இருக்கிறது என்று சொல்லுவான். பாருங்கள், அதே போலதான் நீங்கள் சுத்த இருதயத்தோடு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். ராஜ்யம் என்றால் என்ன? நன்மை செய்ய வேண்டும். நன்மையோடு அவருடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை நாட வேண்டும். அதை நாடி அதனோடு முன்னோடி செல்ல வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு நீ சுதந்திரவாளியாக முதல்ல ஆக வேண்டும். நீங்கள் ஆகும் முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் களவு கள்ளம் இந்த மாதிரி தேவையில்லாத எல்லாம் சொல்லி விட்டு கடந்து சென்றால் அங்கே எந்த ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் நண்பர்களே, பிள்ளைகளே, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டும்? நீதியாக இருக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாக, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே கள்ளத்தனம், அங்கே ஒருவருக்கொருவர் பொறாமைகள், சண்டைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் சொல்லுகிறது. அது மாதிரி இன்னும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க இல்லை என்றால் எந்த ஆசீர்வாதம் வராது. முதல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். நீதியை தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து சேரும். முதல்ல நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். அவருக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு அண்டிக் கொள்ள வேண்டும். இல்லாமல் உலகத்துக்கேற்றபடி நீங்கள் நடந்து விட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் துக்கமும் மாறாது, கஷ்டமும் மாறாது. அதனால தயவு செய்து இன்று முதல் இவைகளை தேவையில்லாத உலகத்தில் தேவையில்லாதவைகளை விட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இறைவனுடைய ராஜ்யத்தையும் நீதியாக வாழ தேடும்போது உங்களுக்கு இன்மையிலேயும் வறுமையிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இந்த 2026 இவைகளை நீங்கள் கடைப்பிடிக்கும் போது எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும்.
கவலைப்படாதீர்கள். இன்று முதல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்.